கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. இன்று அக்டோபர் முதல் நாள், உலக முதியோர் தினம். தி இன்டர்நேஷனல் டே ஃபார் சீனியர் சிட்டிசன். சங்கீதம் 92 12-15 வரையில் உள்ள வசனங்களில் தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் முதிர் வயதிலும் நீதிமான்களாய் இருக்க வேண்டுமென்று கர்த்தர் குறிப்பிட்ட 15ஆம் வசனத்தில் அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். They shall still bear fruit in old age. They shall be fresh and flourishing. விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாமை பாருங்கள். அவர் தேவனால் அழைக்கப்பட்ட போது அவருக்கு வயது 75. ஆதியாகமம் 12:4 வசனம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் தேவன் மீண்டும் ஆபிரகாமை சந்தித்து ஈசாக்கை குழந்தையாக வாக்குத்தத்தம் பண்ணும்போது வயது 99. ஆதியாகமம் 17 வசனம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், அதை தேவன் அவருக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஆபிரகாம் ஒரு நீதிமான். ஆதியாகமம் 12:2-3 வசனங்களிலே ஆபிரகாமை பார்த்து கர்த்தர், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றும் வாக்கு கொடுக்கின்றார். இது ஒரு ஆசீர்வாதமான வாக்கு தத்தம். முதலாவது, பிரதானமாக முதியவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும் முதியவர்கள் ஆசீர்வாதமானவர்கள் அல்லது ஆசீர்வதிக்கின்றவர்கள் என்றும் நாம் தியானிப்போம். எல்டர்ஸ் ஆர் தி பிளஸ்ட். எல்டர்ஸ் ஆர் த பிளஸ்ஸிங். அதிலே முதலாவது, முதியவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்டர்ஸ் ஆர் த பிளஸ்ட். Old age is real in humanity and old age is a gift from God. மனித வாழ்வில் முதிர் வயது உண்மையான உன்னதமான உயரிய ஒரு பகுதி. முதிர் வயது நமக்கு இறைவன் பரிசாக கொடுத்த ஒரு பாக்கியமான ஒன்று. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலும் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலும் நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம் என்பதாக குறிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நீண்ட ஆயுள் ஆசீர்வாதமானது. ஆதியாகமம் 24:1 ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவருமானார், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் என்று சொல்லி 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆபிரகாம் 175 நீண்ட காலம் உயிரோடு வாழ்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 91:14-16 வசனங்களை பாருங்கள். தேவனிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறவன் நீடித்த நாட்களால் திருப்தியாகி தேவனின் இரட்சிப்பை காண்பான் என்று வேதம் சொல்லுகின்றது. எனவே நீண்ட ஆயுள் இறைவன் நமக்கு தருவது, அது ஒரு கிஃப்டாக இறைவன் நமக்கு தருகின்றார். அந்த நீண்ட ஆயுள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல சுகத்துடனும் பலத்துடனும் கொடுக்கப்படுகின்றது. யோசுவா 14ஆம் அதிகாரம் 7-14 வசனத்திலே காலேப் என்று சொல்லக்கூடிய மனிதன்
கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார் என்றும், அவர் தனது 85ஆம் வயதிலே யோசுவாவோடு பேசும்போது தனது 85வது வயதில் 40 வயதில் அவருக்கு இருந்த பலத்துடன் இருந்து யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 85 வயதிலும் காலேப் நல்ல சுகத்துடனும் பலத்தோடும் இருந்தார். யுத்தத்துக்கு போய் வருகின்ற சாமர்த்தியசாலியாகவும் இருந்தார். மோசே 120 ஆண்டு காலம் வாழ்ந்தார். உபாகமம் 34:7 மோசே மரிக்கிற போது 120 வயதாய் இருந்தார். அவர் கண் இருள் அடையவும் இல்லை, அவர் பலன் குறைவும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட முதியோர்கள் ஞானத்தினால் நிறைந்திருப்பார்கள். They are blessed more with wisdom. யோபு 12:12 பாருங்கள். முதியோரிடத்தில் ஞானமும் வயது சந்தவர்களிடத்தில் புத்தியும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 9:13-18 பாருங்கள். ஞானம் உள்ள ஒரு ஏழை தன்னுடைய பட்டணத்தை பலம் நிறைந்த பெரிய மன்னன் ஒருவன் முற்றுகையிட்டு அழிக்க வரும்போது தன் ஞானத்தினாலே தன்னுடைய பட்டணத்தை அவர் காத்து கொண்டார், மீட்டு கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஞானம் முதியவர்களுக்கு கர்த்தரினால் கொடுக்கப்படுகின்றது. அடுத்த முதியவர்கள் அனுபவங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். முதியவர்கள் அனுபவம் மிக்கவர்கள். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 12-27 வரை பாருங்கள். மோசேயினுடைய மாமனார் ஜெத்ரோ மோசேயையும் குடும்பத்தையும் சந்திக்க வருகின்றார். அந்த கட்டத்தில் மோசேயுடைய செயல்பாடுகளை உற்று கவனித்துக் கொண்டே இருக்கின்றார். மோசே அதிகாலை தொடங்கி பின் இரவு வரைக்கும் ஜனங்களை நியாய விசாரித்துக் கொண்டே இருந்தார். அவ்விதமாக நன்மையானதை செய்கின்ற மோசேயை பார்த்து வயது முதிர்ந்த ஜெத்ரோ நல் ஆலோசனைகள் கொடுக்கின்றார். அதன் பிரகாரமாக எப்படி யாரை வைத்தா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டுமோ, அவர்களுடைய காரியங்களை விசாரிக்க வேண்டுமோ, தீர்ப்புகள் சொல்ல வேண்டுமோ, அதற்குரிய வழிமுறைகளை அனுபவத்தின் வாயிலாக அவர் மோசேக்கு சொல்லிக் கொடுத்தார். மோசே அதை கடைபிடித்தார். அது அவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்வதற்கு அனுகூலமாக இருந்தது. யோபு 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்று எலிஹு கூறுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே முதியவர்கள் ஆண்டவருடைய கிருபையினாலே அனுபவம் மிக்கவர்கள். அவர்களுடைய அனுபவம் அவர்களுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதமாகவும் அமைகிறது. அடுத்து முதியவர்கள் ஆசீர்வாதமானவர்கள். முதியவர்கள் ஆசீர்வதிக்கின்றவர்கள். Elders are the blessing. Youth say old is old, but in reality old is gold. முதுமை பொன்னானது. அவர்கள் நீதிமான்கள் என்று சங்கீதம் 92:12-13 கனி தருபவர்கள் என்று சங்கீதம் 92:15 அவர்கள் ஆசீர்வாதமானவர்கள், ஆசீர்வதிக்கிறவர்கள் என்று ஆதியாகமம் 27 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 27:1-40 ஈசாக்கு முதிர் வயதில் கண்கள் இருளடைந்து பார்வை அற்று போன போது மூத்தவன் ஏசா என்று இளையவன் யாக்கோபை ஆசீர்வதிக்கின்றார். ஏமாற்றப்பட்ட அண்ணன் அதை அறிந்த போது
என்னையும் ஆசீர்வதியும் என்று தந்தையை கேட்கின்றார். ஆனால் தந்தை ஈசாக்கோ ஆதியாகமம் 27:33 நான் யாக்கோபை ஆசீர்வதித்தேன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவே இருப்பான் என்கின்றார். முதியவருடைய ஆசீர்வாதம் உன்னதமானது. முதியவர்களின் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் தேவை. அது உண்மையாகவே உன்னதமான ஓர் ஆசீர்வாதம். இரண்டாவது பிரதானமான ஒன்று பிள்ளைகளின் பொறுப்பு, சில்ட்ரன்ஸ் ஆப்ளிகேஷன். உபாகமம் 5:16 பாருங்கள். 10 கற்பனைகளின் 5ஆம் கற்பனை அது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அதை பவுல் அடியார் எபேசியர் 6 எடுத்து சொல்லும்போது எபேசியர் 6:1-3 பாருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. ஆக பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், அதன் பிள்ளைகளும் இருந்தார். பெற்றோரை, பெரிய பெற்றோரை, முதியவர்களை கனப்படுத்த வேண்டும் என்று வேதம் தெளிவாக நமக்கு கற்றுத்தருகின்றது. How do we honor the elderly people? முதியவர்களை எவ்விதமாக கனப்படுத்துவது? உதாரணத்துக்கு யோசேப்பையே எடுத்துக்கொள்ளலாம். யோசேப்பு முதிர் வயதிலே, தனது 130ஆம் வயதிலே தன் அண்டை வந்த தன் தகப்பன் யாக்கோபை இன்முகத்தோடு கூட ஏற்றுக்கொண்டார். Accept the elderly people. லேவியர் ஆகமம் 19:32 நரைத்தவருக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவர்கள் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படு, நான் கர்த்தர் என்று ஆண்டவர் உரைத்திருக்கின்றார். The children have to respect the elderly people. சிநேகியுங்கள், அன்பு செலுத்துங்கள். Love the elderly people. 1 தீமோத்தேயு 5:1-3 பாருங்கள். பவுலடியார் தீமோத்தேவுக்கு சொல்லும் போது, முதிர் வயது உள்ளவரை கடிந்து கொள்ளாமல் அவரை தகப்பனை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாவித்து உத்தம விதவைகள் ஆகிய விதவைகளை கனம் பண்ணு என்று சொல்லியிருக்கின்றார். அவர்களிடத்தில் அன்பு செலுத்தி அவர்களை கனப்படுத்த வேண்டும் என்று பவுல் போதிப்பதை காண்கின்றோம். அடுத்து பணிவுடனும் பண்புடனும் இதமாக முதியவர்களோடு கூட நாம் நடந்து கொள்ள வேண்டும். We have to be humble and gentle. ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம். யாக்கோபு யோசேப்புடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முற்படுகின்றார். யாக்கோபு யோசேப்புடைய பிள்ளைகளாகிய எப்ராயிமையும் மனாசையும் ஆசீர்வதிக்கும் போது அவர் தன் மனதில் உந்தப்பட்டு அவர் ஆசீர்வதிக்க முற்படுகின்றார். ஆனால் அதை யோசேப்பு விரும்பவில்லை. தன்னுடைய விருப்ப குறைவை தன் தந்தையாகிய முதிர் வயது நிறைந்த தந்தையாகிய யாக்கோபிடத்திலே சொல்லுகின்றார். யாக்கோபு, நான் அவ்விதம்தான் ஆசீர்வதிப்பேன், அவர் அவ்விதமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அந்த சூழ்நிலையிலே யோசேப்பு 147 வயது நிறைந்த தன் தகப்பனிடத்திலே பணிவோடும் பண்போடும் இதமாக நடந்து கொண்டு தன் பிள்ளைகளுக்கு
இறைவன் தன் தகப்பனாகிய யாக்கோபு மூலமாக கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கின்றார். அதே யோசேப்பு ஆதியாகமம் 47 அதிகாரத்திலே தன்னுடைய தகப்பனாரையும் அவர்களை சார்ந்தவர்களையும் கனிவாய் கவனித்தார். கேர்ஃபுல்லி. நாம் பெற்றோரை, பெரியவர்களை கனிவாய் கவனிக்க வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகின்றது. மேலும் இந்நாட்களில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று குர்பான். மார்க்க 7 அதிகாரம் 9 முதல் 13 வரையிலும் இயேசு கிறிஸ்துநாதர் சொல்லி இருப்பதை பாருங்கள். குர்பான் நமக்கு வேண்டாம். இது குர்பானுக்கு ஈடாக பணம் கொடுத்து பராமரிக்க அநேக முதியோர் இல்லங்கள் பெருகி வருகின்றன. தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் இது சரியாக தோன்றுகிறதா? சிந்தித்து பாருங்கள். என்னை பொறுத்தவரையில் நோ குர்பான், நோ சென்டிங் டு ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ். முதியவரை சுமையாக எண்ணாதீர், அவர்களை ஆசீர்வாதமாக எண்ணுங்கள். மேலும் யாத்ராகமம் 21 அதிகாரம் 15, 17 திருப்பி பாருங்கள். தன் தகப்பனையும் தாயையும் அடிக்கிறவன் மற்றும் சபிக்கிறவன் நிச்சயமாக கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசையின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தன்மை ஒருவருக்கும் வேண்டாம். ஒருவரும் அவ்விதமாய் தண்டிக்கப்படவும் வேண்டாம். பெற்றோரை, முதியவரை அடிக்காதீர்கள், அரவணைத்துக் கொள்ளுங்கள். சபிக்காதீர், கனிவுடன் அன்பு செலுத்துங்கள். நிச்சயமாக 5ஆம் கட்டளையில் சொல்லியிருக்கக்கூடிய முதலாம் வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்விலே நிறைவேறும். உபாகமும் 5:16 சொல்லப்பட்டிருப்பது போல உங்கள் ஆயுள் நாட்கள் பெருகும், நீங்கள் நன்றாயிருப்பீர்கள். மற்றும் எபேசியர் 6:3 சொல்லப்பட்டிருப்பது போலவும் உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும். நீங்களும் முதிர்வயதாகும் போது உங்கள் பிள்ளைகள் உங்களை பட்சமாய் ஏற்றுக்கொண்டு அன்பாய் நடத்துவார்கள். தொடர்ந்து நாம் தியானிக்கும் போது முதியவர்கள் have to thank God, have to pray continuously, and elders have to settle the house or family in order. கர்த்தர் நமக்கு தந்திருக்கக்கூடிய நீண்ட ஆயுள் காலத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர் தந்து வருகின்ற சுக பலனுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய நீண்ட ஆயுள் நாட்களில் நம்மை, முதியவர்களாகிய நம்மை இன்முகத்துடன் கவனிக்கின்ற பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகளுக்காகவும் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர்களுக்கும் நாம் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். நீண்ட ஆயுளில் கர்த்தர் தந்து வருகிற நல்ல பாதுகாப்புக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பிரே. முதியவர்களாகி நாம் தொடர்ந்து கர்த்தர் நம்மை கைவிடாதிருக்க அவர் கிருபைக்காக ஜெபிக்க வேண்டும். சங்கீதக்காரன் 71 சங்கீதம் 9, 18 முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை நாம் தொடர்ந்து செய்வோம். கர்த்தர் நம்மை பாதுகாத்து சமாதானத்தோடு வாழ்ந்து நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கத்தக்கதான பாக்கியத்துக்கும் நம்மை ஆயத்தப்படுத்துவார். இதோடு இணைந்து குடும்ப காரியங்களை ஞானமாக ஒழுங்குபடுத்த வேண்டும். We have to settle the family in order. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருந்த போது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவிடத்தில் வந்து, குடும்ப காரியங்களை நீர் ஒழுங்குபடுத்தும், உம் இறுதி நாட்களை நெருங்கி இருக்கிறீர் என்று சொல்லுகின்றார். எசேக்கியாவோ கர்த்தரை பார்த்து விண்ணப்பித்தோ நீண்ட ஆயுளை மீண்டும் பெற்றுக் கொள்கின்றார்.
ஆபிரகாமுக்கு ஈசாக்கை தவிர ஆகார் மூலம் இஸ்மவேல் பிள்ளையாக கொடுக்கப்பட்டார். கேத்தூராள் மூலமாகவும் ஏனைய மறுமனையாட்டிகள் மூலமாகவும் அவர்களுக்கு பிள்ளைகளும் இருந்தார்கள். ஆதியாகமம் 21 மற்றும் ஆதியாகமம் 25 அதிகாரங்களிலே அவர் ஆபிரகாம் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்திலே ஞானமாக, புத்தியாக, கவனமாக அந்த மறுமனையாட்டிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் எவற்றை செய்ய வேண்டுமோ அவைகளை ஒழுங்காக செய்து வைத்தார். பிற்பாடு பிள்ளைகளுக்கும் ஈசாக்குக்கும் இடையிலே எந்தவித பிரச்சனையும் உருவாகாதபடி காத்துக்கொண்டார். யோபுவின் கடைசி அதிகாரத்தில் யோபு தன் பெண் பிள்ளைகளுக்கு அவர்கள் சகோதரின் நடுவிலே சுதந்திரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியங்களை செய்து அவர்கள் தொடர்ந்து சமாதானமாக, அன்பாக, ஐக்கியமாக வாழ வேண்டுமோ அதற்குரிய காரியங்களை சந்தோஷமாக செய்து நிறைவேற்றிட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக வயது முதிர்ந்தவர்களாகிய நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சபிக்கக்கூடாது. நாம் அவர்களை எந்த நிலையில் நாம் இருந்தாலும் மனதார ஆசீர்வதித்த இறைவனுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் இறுதியாக ஏசாயா 46 அதிகாரம் 3, 4 வசனங்கள் நம் வாழ்விலே தொடர்ந்து நிறைவேற நாம் நம்மை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன். நான் தப்புவிப்பேன். இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்விலிருந்து தொடர்ந்து நாம் நம் குடும்பத்துக்கும், நம் திருச்சபைக்கும், நம்மை சார்ந்தவர்களுக்கும், சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதமாக இருப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.